கமலஹாசன், லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில உருவாகி வெளிவந்த விக்ரம் படம் மாபெரும் அளவுல வெற்றி பெற்றது அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு காரணங்கள்ல ஒன்றாக சூர்யா சாருடைய ரோலெக்ஸ் கேமியோ மிகப்பெரிய அளவுல உதவியது. எப்படி விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் திரையரங்க தெரிக்க வைத்தாரோ அதே போல கோலி திரைப்படத்திலுமே முன்னணி ஹீரோ ஒருவர் கெமியோ ரோல்ல நடித்துள்ளதாக சொல்லப்படுது. அவர் வேற யாருமே இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகரும் பிரபல நடிகருமான சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அது வெறும் வதந்தி அப்படின்ற தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனை சிவகார்த்திகேயன் அவர்களே சமீபத்துல விழா ஒன்றுல பேசியிருக்காரு. அதாவது கூலி திரைப்படத்துல நான் நடிக்கல அப்படின்றத உறுதியுமே பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படம் ரிலீஸாக இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. ஆகையால ஆங்காங்கே போஸ்டர், பேனர் அப்படின்னு ரசிகர்களுமே அதகலம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த லைன் பற்றிய முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடுத்ததாக ராஜமௌலியுடன் ஒரு படம் பண்ண இருக்காரா. சமீபத்துல இவங்க 2 பேருடைய சந்திப்பு நடைபெற்றுள்ளதாகவும் அந்த படத்துல மகேஷ் பாபு அவர்களுமே ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல வருடம் கழித்து நெகட்டிவ் ரோல்ல நடிக்க இருக்கார் அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.